Hello friends, welcome to Kitchen to Plate. கடப்பாவை சைட் டிஷ்ஷாக வச்சு தோசை சாப்பிட்ருப்பீங்க. யாராவது கடப்பா தோசை சாப்பிட்ருக்கீங்களா? ஒரு மிக்சி ஜாரில் 12 பல்லு பூண்டு, கைப்பிடி அளவு உடச்ச கடலை, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா நைஸாக பொடி பண்ணிக்கலாமா? அதே மிக்சி ஜாரில் 20 பல்லு சின்ன வெங்காயம், 2 நிமிஷம் போல் சுடு தண்ணியில் ஊற வச்ச 2 வரமிளகா, கூடவே கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இது எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சுட்டு தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம எவர்கிரீன் ராகி மாவை இதில் தோசை மாதிரி ஊற்றி மெலீஸாக ஊற்றி 2 பக்கமும் ஃப்ளிப் பண்ணி போட்டு அப்படியே நெய்யை கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மொறுன்னு தோசை ஆனதுக்கப்புறம் அதோட உள்பக்கமாக திருப்பி நம்ம செஞ்சு வச்ச பேஸ்ட்டை இதில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அந்த பொடியை எடுத்து மேலே அப்படியே மழைசாரல் மாதிரி பரபரன்னு தூவி கொஞ்சம் கொத்தமல்லியை இது மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுட்டு தோசையை மடித்து எடுத்தா கடப்பா தோசை ரெடி. எங்கள் மாமியார் ஒரே ஒரு வாட்டி தெரியாமல் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதுலேருந்து எப்போ பாரு கடப்பா தோசை தான் கேட்குறாங்கப்பா எங்கள் வீட்டில். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிடுங்க.